இருக்கு, ஆவரேஜா டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. டெய்லி காலையில எழுந்திருக்கிறேன், மொபைல் பார்க்குறேன், அப்படியே சுற்றிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன, ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், அதே சமயம் டைமையும் மேனேஜ் பண்ணணும், அதே சமயம் பணமும் சம்பாதிக்கணும். உங்களுக்கு நான் சொல்ல போறேன், இந்த ஒரு ட்ரிக்கை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. கோடி ரூபா கொடுத்தாலும் சில விஷயங்கள் மட்டும் கிடைக்கவே கிடைக்காது. நீங்க எவ்வளவுதான் பணத்தை கொடுத்து இது பண்ணாலுமே கிடைக்காத ஒரு விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அதுதான் டைம் மேனேஜ்மெண்ட். If you respect time, time will respect you. டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி உலக பணக்காரர்கள்ல நம்பர் 1 இருக்கிற எலான் மஸ்க் என்ன சொல்றாரு அப்படிங்கிறதையும், நம்ம டைமை எப்படி நமக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா, இப்பெல்லாம் பூமி ரொம்ப வேகமா சுத்துற மாதிரி இருக்குல்ல. சீக்கிரமாவே சண்டே வந்துருது, இப்பதான் மண்டே அந்த மாதிரி இருக்கு, அதுக்குள்ள சண்டே வந்துருது. இப்பதான் 2026 ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கு, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 6 மாசம் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா அதுக்கு முழு காரணம் உங்களுக்கு எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல. இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு வீடியோவை ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எலான் மஸ்க் ஒரு இன்டர்வியூல பாத்தீங்கன்னா நீங்க எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு இன்டர்வியூர் கேட்கும்போது அதுக்கு எலான் மஸ்க் என்ன சொன்னாருன்னா, நீங்க இப்போ உங்க வீட்டை கிளீன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீட்டை கிளீன் பண்றதுக்கு நீங்க 30 நாள் டைம் பிக்ஸ் பண்ணீங்கன்னா அது அக்யூரேட்டா நீங்க கிளீன் பண்ணி முடிக்க 30 நாள் ஆகும். அதுவே உங்களோட வீட்டை கிளீன் பண்றதுக்கு நீங்க வெறும் 30 நிமிஷம் டைம் பிக்ஸ் பண்ணீங்கன்னா 30 நிமிஷத்துக்குள்ள உங்க வீட்டை நீங்க கிளீன் பண்ணிடலாம். இதுக்கு ஒரே காரணம் பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ரொடக்டிவ்னஸ் மிஸ் ஆகிறது தான். அப்போ எலான் மஸ்க் மட்டும் ஸ்பேஸ் எக்ஸ், டெஸ்லா எக்ஸ் இந்த மாதிரி பல நிறுவனங்களை நிர்வகிக்கிறாரு, அவர்னால மட்டும் முடியுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் சொல்ற ஒரே பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா, எனக்கு பல வேலைகள் இருக்கு, ஆனா அந்த பல வேலைகளையும் ஒரே நாள்ல ஒரே நேரத்துல நான் பண்ண மாட்டேன். ஒரே நேரத்துல ஒரே வேலையை பிக்ஸ் பண்ணி அதை மட்டும் போக்கஸ்டா இருந்து முடிச்சு கொடுக்கறதுனாலதான் என்னால ஈஸியா மல்டி டாஸ்கிங் பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாம பல நிறுவனங்களை என்னால நிர்வகிக்க முடியுது அப்படின்னு சொன்னாரு. இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, பல வேலைகளை ஒரு நாள்ல பண்ணலாம், ஆனா பல வேலைகளை ஒரே நேரத்துல பண்ணக்கூடாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. இப்போ நமக்கு ஏ அப்படிங்கிற ஒரு வேலை, பி அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கு அப்படின்னா அந்த வேலையை செய்ய முடிக்க, அதாவது ஏ வேலையை செஞ்சு முடிக்க உங்களுக்கு 3 days டைம் ஆகும். அதே பி வேலையை செஞ்சு முடிக்க உங்களுக்கு 5 days டைம் ஆகும். அப்படின்னு இருக்கும்போது மூணாவதா சின்னு ஒரு வேலை வரும். அப்போ அந்த சி வேலை அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கிடையாது, நீங்க அதை பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இன்னைக்கு பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்புறமா கூட பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கட்டம் இருக்கு. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா ஏ அண்ட் பி தான். ஆனா நம்மள பல பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா சிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அந்த ஒரு வேலையை பண்ணி முடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி பண்றதுனால பாத்தீங்கன்னா ஏவோட ரிசல்ட்டும் உங்களுக்கு கிடைக்காது, பியோட ரிசல்ட்டும் கிடைக்காது. ஒன்னத்துக்குமே உதவாத சி வேலையை பண்ணி நீங்க உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணிடுவீங்க. புரியல? ஆக்சுவலா இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா பிசினஸ் பீப்புள்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ல பிசினஸ் பண்ண போற எல்லாத்துக்குமே இந்த ஒரு வீடியோ கிளியரா புரியும். ஏன்னா அவங்களுக்காக மேக் பண்ணப்பட்டது தான் இந்த ஒரு வீடியோ. இதுல உங்களுக்கு கண்டிப்பா நாலேஜ் கிடைக்கும். தொடர்ந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நம்ம கிட்ட 1 லட்ச ரூபா இருந்தா அதை நம்ம எப்படி பார்த்துக்குவோம், பார்த்து செலவு பண்ணுவோம், எங்க யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும், இது அவசியம், இந்த செலவு வேணுமா அப்படின்னு ரொம்ப திட்டமிட்டு செயல்படுவோம். அதுவே நம்ம டைமை அந்த அளவுக்கு கூட கேர் பண்ண மாட்டோம். ஏன்னா இன்னைக்கு தானே, இன்னைக்கு விட்டா நாளைக்கு பார்த்துக்கலாம், இல்லை 1 மணி நேரம் தானே, 1 மணி நேரம் போயிடுச்சு, சரி அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம அந்த அசால்ட்டா இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா பல நாட்கள் நமக்கே தெரியாம நம்ம கிட்ட இருந்து போயிட்டே இருக்கு. ஸோ இந்த ஒரு வீடியோல எப்படி டைம் வேஸ்ட் பண்றதை நிப்பாட்டலாம் அப்படின்னும், எப்படி உங்க டைமை உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் 5 வழிகளை சொல்ல போறேன். இந்த ஒரு வீடியோவை இப்பவே லைக் கொடுத்துட்டு ஸ்டோரியோட கனெக்டிவா இருங்க. அப்போதான் உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்டா புரியும். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா, நமக்கு எவ்வளவு டைம் இருக்கு. அதாவது 12 மணி, நைட்டு 12 மணிலேருந்து நம்ம கிட்ட 1440 நிமிடங்கள் நம்ம கையில இருக்கு. அதுல ஆவரேஜா பாத்தீங்கன்னா 480 மினிட்ஸ் நம்ம தூங்குறதுலயே போயிடும். பேலன்ஸ் இருக்கிற 960 மினிட்ஸ் தான் நம்ம கையில இருக்கு. ஆனா அதுலயும் ஒரு சட்ட சிக்கல் பாத்தீங்கன்னா, நம்ம வெறும் 780 மினிட்ஸ் தான் ரொம்ப ஆக்டிவாகவும் ப்ரொடக்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போலேருந்து எப்படி உங்க டைமை நீங்க மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் செட் அ வால்பேப்பர். அதாவது 1440 1440 நிமிடங்கள் அப்படின்ட்டு ஒரு வால்பேப்பர் செட் பண்ணுங்க. இல்லை நீங்க பார்க்குற செவுத்துல எழுதி வச்சிருங்க.
இது உங்களுக்கு இன்னும் இந்த நாள்ல எவ்வளவு டைம் உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும், அதாவது உங்களுக்கு உணர்த்திக்கிட்டே இருக்கும். நீங்க அப்போ உங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அந்த வேலையெல்லாம் ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாம். ஒண்ணு மறந்துடாதீங்க, பணத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ட்டை விட நீங்க உங்க டைமுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாதான் உங்களோட வாழ்க்கையில ஈஸியா வெற்றி அடைய முடியும். ஃபாலோ டைம் பிளாக்கிங். அதாவது நம்மளோட மனித வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஹெல்த், வெல்த், ரிலேஷன்ஷிப், மணி மேனேஜ்மெண்ட், மைண்ட், இந்த 5 விஷயத்தையும் நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்கணும். இல்லைன்னா கண்டிப்பா இதுல ஏதாவது ஒண்ணு போட்டுக்கினாலும் நம்மளோட லைஃப் நார்மலா போகாது. ஸோ எப்படியாவது நீங்க உங்களுக்காகவே உங்க கூட ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி பாருங்க. முடிஞ்ச அளவுக்கு 1 hour ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா பணம் எப்ப வேணாலும் சம்பாதிக்கலாம், ஆனா ஹெல்த் ஒரு டைம் போனா இன்னொரு டைம் கிடைக்காது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. நீங்க உங்க ஹெல்த்தையும் பார்த்துக்கணும், அதே சமயம் டைமையும் மேனேஜ் பண்ணணும், அதே சமயம் பணமும் சம்பாதிக்கணும். அப்படின்னா உங்களுக்கு நான் சொல்ல போறேன் இந்த ஒரு ட்ரிக்கை உங்க லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. உங்களோட நாளைக்கான ஷெட்யூல் என்னென்ன, அதுல என்னென்ன இம்பார்ட்டன்ட் டாஸ்க், எதெல்லாம் நீங்க முடிக்கணும், எங்கெங்கெல்லாம் என்னென்ன கமிட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு நீங்க தூங்குறதுக்கு 1 hour முன்னாடி உட்காந்து ஷெட்யூல் பண்ணுங்க. ஷெட்யூல் பண்ணிட்டு அதுபடி அந்த அடுத்த நாளை நீங்க எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவா ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். டைம் மேனேஜ்மெண்ட்னா வேற எதுவும் கிடையாது, உங்களோட எனர்ஜியை, உங்களோட ப்ரொடக்டிவ்னஸை உங்களுக்காக சேவ் பண்ணி வைக்கிறது தான். மார்னிங்கே உங்களுக்கு இருக்கிற பெரிய பெரிய டாஸ்க் எல்லாம் செஞ்சு முடிச்சிருங்க. ஆஃப்டர் த லஞ்ச் நீங்க சோம்பேறித்தனமாவோ இல்லை வேலை செய்யறதுக்கே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும்போது சின்ன சின்ன வேலையை பாருங்க. லைக் இமெயில் பார்க்கறது, இல்லை உங்க கிளைண்ட்டுக்கு நீங்க மெசேஜ் பண்றது, அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணுங்க. நம்பர் 3, செலக்ட் ஆன் தீம் ஃபார் த டே. அதாவது நீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தீம் செட் பண்ணுங்க. இது உங்க ப்ரொடக்டிவ்னஸ்ல ரொம்பவே ஒரு டிஃபரெண்டா ஏற்படுத்தும். அதாவது நீங்க ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு தீம் செட் பண்ணி அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரி வேலையை பாருங்க. இப்போ உங்களுக்கு படிக்கணும், அதாவது நீங்க ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க, இல்லை ஐபிஎஸ்சி யூபிஎஸ்சி சம்திங் ஏதோ படிக்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது நீங்க இப்ப மண்டே எல்லோ, அதுக்கு ஒரு சப்ஜெக்டை ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அந்த எல்லோ தீம் வரும்போது, அதாவது மண்டே வரும்போது அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் படிச்சு அந்த ஒரு சப்ஜெக்ட்ல மட்டும் உங்களோட கவனத்தை செலுத்துங்க. அதே மாதிரி டியூஸ்டேக்கு ஒரு தீம் செட் பண்ணுங்க, டியூஸ்டேக்கு ஒரு சப்ஜெக்ட் செட் பண்ணுங்க, அதே மாதிரியே படிங்க. ஸோ நீங்க இந்த மாதிரி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நீங்க வெறும் ஒரு விஷயத்துல கான்சன்ட்ரேட் பண்றீங்க, ரெண்டாவது உங்களுக்கு அந்த எஃபோர்ட்டோட ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். நம்பர் 4, டிராப் ஆர் டெலிகேட் யுவர் ஒர்க். அதாவது நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா எல்லா வேலையும் நீங்க பண்ணாதான் கரெக்டா பண்ணுவீங்க. ரெண்டாவது அது மற்றவங்க அந்த வேலை பண்றதுக்கும் நீங்க அந்த வேலை பண்றதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதனாலேயே எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களோட இந்த ஒர்க்கை எதெல்லாம் உங்களால பண்ண முடியுமோ அதை ஷெட்யூல் பண்ணுங்க. இந்த ஒர்க்கை உண்மையிலே நீங்க பண்ணியே ஆகணுமா, அப்படி இல்லைன்னா இது உங்க எம்ப்ளாயிஸ் கிட்ட கொடுத்துடலாமா, இல்லை இந்த ஒர்க்குன்னு ஒரு ஆளை எடுத்து போட்டுடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு நீங்க ஒரு நாள்ல பண்றீங்க பாத்தீங்களா அந்த மல்டி டாஸ்கிங், அதெல்லாம் தவிர்த்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு ஆள் செட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வேலை ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஒரு வேலையில மட்டும் கவனத்தை செலுத்தி பண்ணுங்க. இது நார்மல் லைஃப்ல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ வேலை இருந்தாலும் சரி நம்ம அதை டூ-டூ லிஸ்ட் போட்டு வைக்கணும். டூ-டூ லிஸ்ட் போட்டு வச்சக்கப்புறம் அதை 1 by 1 கம்ப்ளீட் பண்ணிட்டே வரணும். நம்பர் 5, ஆல்வேஸ் கேரி அ நோட் புக். இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பீப்புளா இருக்கீங்க, அப்படி இல்லைன்னா நீங்க பிசினஸ் பண்ணலாம் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே இந்த வீடியோ முடிச்சோடனே உங்களுக்குன்னு ஒரு நோட்டை உங்க கையில இருக்கிற மாதிரி, அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நோட் அப்படின்னு ஒன்று டைப் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை ஒரு குரூப்பை உருவாக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம மைண்ட் பார்த்தீங்கன்னா 1000க்கு மேல நம்மளுக்கு கிரியேட்டிவ் ஐடியாஸ் கொடுக்கும். ஸோ இப்படிப்பட்ட மைண்டு ஒரு டைம் ஒரு ஐடியாவை கொடுத்துருச்சுன்னா அதை மறுபடியும் திருப்பி கொடுக்காது, இல்லை அதை ரீகால் பண்றதுக்கு உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அந்த ஒரு டைம்ல நீங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கிட்டு எந்த டைம்ல நான் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு கணிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்ட் ஆயிரும். இது மூலியமா நீங்களும் க்ரோ ஆயிடலாம். ஸோ இப்படிதான் உங்க டைமை நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். இது எனக்கு புரியல ப்ரோ, நல்லா கிளியரா சொல்லுங்க. நான் ஒரு நார்மல் பீப்புள், எனக்கு ஆவரேஜா டைம் வந்து வேஸ்ட் ஆகிட்டே இருக்கு. டெய்லி காலையில எழுந்திருக்கிறேன், மொபைல் பார்க்குறேன், அப்படியே சுத்திட்டு இருக்கேன். ஸோ எனக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, டைம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டை வீடியோவா மேக் பண்ணி போடுறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட சேனல்ல பார்த்தீங்கன்னா எப்பயுமே உங்களோட growthக்காக மட்டும்தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காகவாது ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய் பாய்.